மிதுன ராசிக்கு 12 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு பொற்காலம் இந்த அடுத்த 12 மாதம்னே நான் சொல்லுவேன். மிதுன ராசிக்காரர்களை உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை நீங்கள் செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்தாலே பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அடுத்த 6 மாசத்துல ஒரு பிளாட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அல்லது ஒரு நல்ல அபார்ட்மெண்ட்ல அழகா சூப்பரா லக்ஸரியான இடத்துல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி குடி போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. 3வது நபர்களால் பெரிய அனுகூலங்களை இவர்கள் அனுபவிப்பார்கள். புதிதாக வரக்கூடிய உறவுகள் இவங்க வாழ்க்கைக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புதிய பொறுப்பும் புதிய பதவியும் புதிய புகழும் ஆண்டவன் 100% இந்த வருஷத்துல கொடுப்பார். ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யாமிருக்க பயமே அருண் அவர் தான் நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்பதான் குரு பெயர்ச்சி முடிஞ்சது, அப்புறம் சனி பெயர்ச்சியும் முடிந்தது. இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் இந்த மாதிரியான சுப விஷயங்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அவங்க எது தொட்டாலுமே தொலங்கும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது கேட்டகரைஸ் இருக்கா? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க அருண்குமார் பேசுறேன். பொதுவாக குரு பெயர்ச்சி ஆகும் பொழுதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், சேனல்ஸ் எல்லாம் பெரும்பாலும் வச்சிருப்பாங்க, அதிரடி திருப்பத்தை சந்திக்க போகும் 5 ராசி, கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய 5 ராசி அப்படின்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. செல்வம் கொட்ட போகுது அப்படின்லாம் நிறைய நம்ம சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த 5 ராசிக்காரர்களுக்கு குரு பலன் ஒரு ராசிக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான கேப்ஷன்ஸ் எல்லாம் குறிப்பிட்ட ராசிக்காரர்களை பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு அடுத்த 6 மாதத்திற்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் ஒரு 5 ராசி முதன்மையாக இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை கடவுள் தரப்போறார். அதற்கடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், பண விஷயத்துல படாத பாடுபட்டிருப்பாங்க. 11ஆம் இடத்து குரு நிச்சயமா மிகச்சிறந்த மாற்றத்தை தரும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் தொடங்கக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியடையும். வேலை, பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அழுத்தங்களில் இருந்து அவர்கள் விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது முன்னாடி அந்த டாப் 3 நாட்ஸ்ல சொன்ன விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுக்க அவர்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையும். 8ல குரு, செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கு எல்லாம் வட்டியை கொடுத்தீங்க. 8ல இருந்த குரு 9ல வரார். 9ல குரு ராசியை பார்க்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். அவர்கள் எந்த இடத்துல கால் பதிக்கிறார்களோ அவர்களுக்கு அது சொந்த இடமாக மாறும்னே சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள். இந்த முன்னாடி நான் பேசும்போது சொன்னோம், 7.5 வருஷத்துல எந்த கிரகம் பெயர்ச்சியானாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது மாறிடாதா அப்படின்னு சொல்லி மனதளவுல நிறைய போராட்டத்தை அனுபவிச்சது மகர ராசி. கிட்டத்தட்ட அந்த 8 வருஷத்துல அந்த வார்த்தையை கூட நான் மாத்தி பேசியிருக்க மாட்டேன். நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரியும். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் பொண்ணை இழந்தேன், பொருளை இழந்தேன், உயிர் மட்டும்தான் எனக்குள்ள மிச்சம் இருந்துச்சுன்னு சொல்லி தனக்குள்ளே தன்னைத்தானே காயப்படுத்தி குமுறிய ராசி மகரம். மகர ராசிக்காரர்கள் பார்ப்பவர்களுக்கு தெரியும், இன்ன வரைக்கும் அவங்களுக்காக எதுவுமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்காகவே சுமந்துக்கிட்டு ஓடி ஓடி அந்த வழியெல்லாம் அவங்க ஏற்றிக்கிட்டு அதனால பெரிய மன உளைச்சல் அடைந்தவர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை தரும். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறதுனால, முன்னாடி நீங்க அழகா சொன்னீங்க, ஜென்மசனி ஏற்கனவே போட்டு வாட்டி எடுக்குது. அட்லீஸ்ட் இதுல இருந்து கொஞ்சம் தப்பிப்பாங்களான்னு நம்ம நினைக்கும் பட்சத்துல அந்த குரு ஒரு அப்பா மாதிரி, கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி ராசிநாதனே உச்சமடைந்து அந்த ராசியை பார்க்கறது மீனராசிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். உங்களுக்கு ஒரு பெரிய மனோதிடத்தையும் மன தைரியத்தையும் கடவுள் கொடுப்பார். எதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை தூங்க விடாம பண்ணுச்சோ, எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க எஃபோர்ட் எடுத்து தோத்து போனீங்களோ, அடுத்த 6 மாத காலம் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். நம்ம 5 ராசியை சொல்லிட்டோம். மற்ற ராசிக்காரர்கள்லாம் நமக்கு எதுவுமே பலன் இல்லையோ அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம். குரு பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுக்குரிய பிரத்யேக பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம ஆன்மீக டாக்ஸ் வாயிலா வழங்குறதுல ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன். ஸோ உங்களுக்கான பலன்கள் தொடர்ச்சியா வருது. உண்மையாவே மிதுன ராசி ரொம்ப சாஃப்டான ராசியா? யார் எது சொன்னாலும் ஓகே ஓகே அப்படின்னு சைலண்டா போறவங்களா? அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த அடுத்த 6 மாசம்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 1 வருட காலம் அவங்களுக்கு ஜென்ம குரு நடந்துட்டு இருந்தது. ஜென்ம குரு அப்படின்னு எடுத்துட்டா சிறைப்பட்ட வாழ்க்கை மாதிரி, தன் மனசுக்குள்ளே பல விஷயங்களை போட்டு போட்டு புதைச்சுக்கிட்டு அதனால பெரிய வழிகளை அனுபவிக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்கள். அழகா கேட்டீங்க, சாஃப்டான குணமானு, ரொம்ப இயற்கையானவர்கள். எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் நான் எந்த பொருள் எடுக்கணும்னு தீர்மானிக்கக்கூடிய மனம் படைத்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அன்பாகவும் இருக்க தெரியும், ஆக்ரோஷமாகவும் இருக்க தெரியும். மிதுன ராசியை நம்ம எப்பவுமே சாதாரணமாக எடை போடக்கூடாது. ஏன்னா ஒத்த இரட்டையர்கள் அப்படின்னு ஒரு வடிவத்தை தான் அந்த மிதுனத்துக்கு சிம்பிளாக வச்சிருப்பாங்க. மிதுனம் என்னை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணுனுடைய அம்சமாக வாழ்வார்கள். கஞ்சியும் சாப்பிடுவோம் சார், நான் கறியும் சாப்பிடுவோம் சார், தரையிலையும் தூங்குவேன், 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் படுத்து தூங்குவோம்னு சொல்லக்கூடியவர்கள். சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணி வாழக்கூடிய ராசி மிதுனம். என்ன அப்படி அடாப்ட் பண்ணுறதுனால என்னவோ தெரியல, அவங்களுக்கு கடவுள் கொடுக்க அதெல்லாம் பெரிய வழிதான். ஏன்னா அவங்களுக்கு மிஞ்சினது ஏமாளி மாதிரி தான் இருப்பாங்க.
நான் மிதுனம் நீங்க எங்க வேணாலும் பாருங்க, அந்த கூட்டத்திலே எல்லாத்தையும் இழுத்து போட்டு அதுதான் செய்யும். எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு ஓடும். கடைசியில யாருமே அதுக்குரிய சரியான அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. ரெகக்னிஷன் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா எப்பொழுதுமே இந்த சமூகத்துல யாரெல்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பெரிய மரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒதுங்கி போங்க, அவன் யார்ட்டையும் வச்சுக்க மாட்டான்னு அவனை புகழ்ந்து பேசுவாங்க. ஆனா இயல்பாக அனைவரிடத்திலும் சிரிச்சு பேசக்கூடிய ஒருத்தரை இந்த உலகமும் சமூகமும் அலட்சியப்படுத்தும். அப்படி ஒரு மிதுன ராசி தான் இன்னைக்கு வழி அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஜென்ம குரு எப்படா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கடவுளுடைய அருளோடு மிக அற்புதமான நேரம். மிதுன ராசிக்கு 12 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு பொற்காலம் இந்த அடுத்த 12 மாதம்னே நான் சொல்லுவேன். அதுல குறிப்பா பார்க்கும் பொழுது பார்த்தா 2ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் மனதளவில் அவங்களுக்கு இருந்து வந்த பல வழிகளுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுப்பார். இதுக்கு முன்னாடிலாம் அவங்களுடைய விஷன் ரொம்ப பெருசு, ஆனா அதை சரியா செயல்படுத்தியிருக்க முடியாது. நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா நடந்திருக்கும். குடும்ப விஷயங்கள்ல குடும்ப விவகாரங்கள்ல கூட பெரிதளவில் ஒரு பெரிய நிம்மதியான தெளிவான முடிவுகளை அவர்களால் எடுக்க முடியாமலே இருந்தது. ஆனா இந்த அடுத்து வரக்கூடிய 6 மாத காலத்தில் பல முடிவுகளை எடுத்து மிதுனராசிக்காரர்கள் பல்வேறு சாதனைகளை நிச்சயம் செய்வார்கள். அதுல படிக்கிற மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டடீஸ்ல பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விரும்பிய துறையில அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா நல்ல மெரிட்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இந்த வருஷத்துல அமையும். அதே மாதிரி வார்த்தைகள்ல தடுமாற்றம், வாக்கு கொடுத்துட்டு என்னால காப்பாற்ற முடியல, சில விஷயங்கள் நான் பேசினா கூட தப்பா போய் சேருது அப்படின்னு விமர்சனத்துக்குள்ளான மிதுனராசிக்காரர்கள் எல்லாம் சபையில கூப்பிட்டு வச்சு அலங்கரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதியே இல்லை சார், எனக்கு சந்தோஷமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறன்றவங்களுக்கு எல்லாம் ஆண்டவன் அருளோடு குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலத்தை 2ஆம் இடத்து உச்ச குரு ஏற்படுத்தும். மிதுனராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருஷத்துல நிறைய சவால் வந்து நண்பர்களால நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. ரத்த சம்பந்தமான உறவுகளால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. தைரியமே இல்லாம தான் வாழ்ந்தாங்க இந்த ஒரு வருஷமாவே. ஏன்னா 3ல கேது. முயற்சி பண்ணணும்னு நினைப்பாங்க, பண்ண முடியாது. எடுக்கணும்னு நினைப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை நீங்கள் செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்தாலே பெரிய ஆள் ஆயிடுவீங்க. ஆனா கடைசி வரைக்கும் வருவாங்க, யோசிப்பாங்க, எட்ஜ் வரைக்கும் வந்து நின்றுட்டு இது வேணாம்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி கிடப்புல போட்ட விஷயங்கள் பல உண்டு மிதுனத்துக்கு. அதெல்லாம் அவங்க துணிச்சலா செஞ்சிருந்தாலே இன்னைக்கு முருக புண்ணியத்துல எங்கேயோ இருந்திருப்பாங்க. ஆனா கடந்த கால கிரகங்கள் அவங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரல. ஏன்னா யாரை நம்பினாலும் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. இவங்க யாரை வந்து நம்புறாங்களோ அவங்க தான் பெரிய வழியை கொடுத்துருப்பாங்க. அது பெருசா நம்பி நம்பி ஏமாந்த ராசி மிதுன ராசின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த 2ஆம் இடத்துல உச்சமடைகிற குருவால மிதுன ராசிக்காரர்களுக்கு மண்மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்துல கண்டிப்பாக அமையும். அடுத்த 6 மாசத்துல ஒரு பிளாட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அல்லது ஒரு நல்ல அபார்ட்மெண்ட்ல அழகா சூப்பரா லக்ஸரியான இடத்துல அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி குடி போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. சார் சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 2 வீலர் வாங்குவாங்க. சைக்கிள் என்ன 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கார்ல வாங்குவாங்க. கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விமானத்தில் பறக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அந்த மாதிரியான வாகன பிராப்தம் இந்த வருடம் முழுக்க இருக்கு. பல மிதுன ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்கலாம் இந்த வருஷத்துல நீங்க கண்ணை மூடிட்டு தொழில் தொடங்கலாம். அடுத்த 11 மாதத்தில் இவர்கள் தொடங்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அடையும். தாயோடு இருந்து வந்த முரண்கள் விலகும். அம்மாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவு செஞ்சாங்கன்னா அது சரியாயிடும். பல பேர் சொந்த ஊர் சொந்த பூமியில தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமா அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணி பெரிய சக்சஸ் பண்ணுவாங்க. அதற்கு அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடந்து புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நிச்சயமா இந்த வருஷத்துல புத்திர பிராப்தம் கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் மிதுனத்துக்கு. அப்போ உடல் ரீதியா மன ரீதியா இருந்த நோய் எதா இருந்துச்சுன்னா சரியாகும். அதற்கு அடுத்தது கொடுக்கல் வாங்கல், பண விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சரியாகும். 3வது நபர்களால் இருந்த அழுத்தம் சரியாகும். சார் நான் தப்பே பண்ணல, போட்டி இருக்கு, எனக்கு பொறாம இருக்கு, வேலைக்கு போனாலும் அங்க 2 பேர் நம்மளை கார்னர் பண்றாங்க, நம்ம ரொம்ப சின்சியரா டெடிகேஷனா இருந்தா கூட நம்மளை வந்து விமர்சனம் பண்றாங்கன்னா ஆண்டவ புண்ணியத்தில் அதெல்லாம் சரியாகும். அதற்கு அடுத்தது இல்லற வாழ்க்கை. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நம்ம மிதுன ராசி யாரை கேட்டாலுமே பெருசா பீஸ்ஃபுல்லா ஃபேமிலி லைஃப்ல இருந்துன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு காரணம் அஷ்டம சனின்னு ஒன்று நடந்துச்சு. அந்த அஷ்டம சனி நடந்த காலத்துல இருந்தே இன்னும் மீண்டு வரல. மிஞ்சி கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்தா கூட நடிச்சுதான் வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா சனி ராகுவனுடைய அந்த கன்ஜெக்ஷன் வந்து பெரிய அதிர்வுகளை பர்சனல் லைஃப்ல ஏற்படுத்துச்சு. இப்ப சனி விலகிட்டார். அந்த உச்ச குரு சனியை பார்க்கிறார். அப்போ இல்லற வாழ்க்கையில் இவர்களுக்கு இருந்து வந்த சுணக்கங்கள் மாறுபடும். திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஏற்கனவே தம்பதிகள் பிரிந்து வாழ்ந்தவர்கள் அல்லது கருத்து முரண்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 3வது நபர்களால் பெரிய அனுகூலங்களை இவர்கள் அனுபவிப்பார்கள். புதிதாக வரக்கூடிய உறவுகள் இவங்க வாழ்க்கைக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமா இவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் மிதுனத்துக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக அமைந்தே தீரும். ஏன்னா 10வது வீட்டுல பாவ கிரகம் இருந்துச்சுன்னா பொதுவா ஒரு அரசாளக்கூடிய யோகமே வரும்.
எஸ், அப்ப அரசியல் சார்ந்த விஷயங்களில் இயங்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புதிய பொறுப்பும் புதிய பதவியும் புதிய புகழும் ஆண்டவன் 100% இந்த வருஷத்துல கொடுப்பார். அதுவும் குறிப்பா அடுத்த 6 மாதத்திலே அவர்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும், நல்ல பொறுப்பு கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும். சார் ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா வேற ராசிக்கு மாறுறதுக்கு? தாராளமா மாறலாம். திரும்ப நீங்க இல்ல, ரீபர்த் எடுத்து மிதுன ராசிக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கீங்களே, பேசாம மிதுன ராசியா நீங்க மாறிடலாமா? திரும்ப ரீபர்த் எடுத்து நீங்க வந்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு பெரிய பெரிய சக்சஸ கொடுக்க போகுது. Fine, sir. அதே மாதிரி குலதெய்வ அனுகூலம், தெய்வ வழிபாடுகள் இவர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ கோவில் போகணும். சூப்பரா இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துல கொஞ்சம் இவங்க கவனமா இருக்கணும்னா, 1000 நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நான் சொன்னாலும் நவம்பர் 17க்கு பிறகு 8ல ராகு வரார். 8ல ராகு வரும் பொழுது கோச்சார ரீதியாக களத்திர தோஷத்தை ஏற்படுத்தும், நாகதோஷத்தை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது புதிதாக வரக்கூடிய உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆணா இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்ட கவனம், பெண்ணா இருந்தா ஆண்கள்கிட்ட கவனம். அப்படி இல்லாட்டி ஒரு தேவையில்லாத ஏமாற்றமும் மன உளைச்சலும் மிதுன ராசிக்கு ஏற்படும். அதுல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்தா போதும். பரிகாரம்னு குலதெய்வம்னு சொன்னீங்க, வேற ஏதாவது? குலதெய்வத்தோட அருள் இவங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னேன். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா உக்கர தெய்வத்தை வழிபடணும். இவங்களுக்கு நாகதோஷம் வர்றதுனால காளி, அம்பாள் அல்லது துர்க்கையை வழிபடுவது இவர்களுடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும். முடிஞ்சா ஊருக்கு பக்கத்துல ஏதாவது நாகநாதர் கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு ஒரு படி பால் வாங்கி கொடுத்து இவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை செஞ்சு ஒரு அபிஷேகம் செஞ்சுட்டு வரும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை, அந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷத்தையும் அந்த கடவுள் நிவர்த்தி செய்து கொடுப்பார். இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் அப்படின்னு ஏதாவது ரேட்டிங் பண்ண முடியுமா சார்? அது மாதிரி சொன்னா கண்டிப்பா மக்கள் கடுப்பாவாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அதுக்காக கேட்கிறேன். இந்த வருஷத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சி என்பது குறிப்பா முன்னாடி சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேகமா நிறைய நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்கு. அதுல குறிப்பா குரு எப்பொழுதெல்லாம் ஒரு ராசியின் மீது பார்வைப்படுகிறதோ அந்த ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் ராசியா இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெரிய பெரிய மாற்றங்களும் திருப்பங்களையும் குரு பகவான் தரப்போறார். ஏன்னா ஏற்கனவே 8வது இடத்துல இருந்த குரு 9வது இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அடுத்த 6 மாத காலங்கள் அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 7.5 சனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மகர ராசி யாரை கேட்டு பார்த்தாலும் சொல்லி அழ ஆள் இருந்துச்சுன்னா கத்தி அழுவாங்க. அவ்வளவு வேதனைகளை இதயத்துக்குள்ளே சுமந்து வாழ்ந்திருப்பாங்க. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மறுபிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு அடுத்த 6 மாதம் வரக்கூடிய கிரகங்களுடைய சூழல். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சு நிறைய வழி அனுபவிச்சிருப்பாங்க. அதுலேயும் கடந்த 3 வருஷம்லாம் சார் வழி தெரியாம வளர்ந்தோம், கஷ்டம் தெரியாம வளர்ந்தோம் சார், கண்ணீர் தெரியாம வளர்ந்தோம். ஆனா கடவுள் இந்த 3 வருஷத்துல நிறைய சோகம், ஏமாற்றம், மன உளைச்சல், துரோகத்தை பார்த்துட்டு இருந்தோம். எங்க வாழ்க்கைக்கு ஒரு மீட்சி கிடைக்காதான்னு நினைச்சவங்களுக்கு 5வது இடத்துல குரு அந்த குரு நேரடியா ராசியை பார்க்கறதுனால ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ மேற்கூறிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி இந்த டாப் 3ல கேட்டகரைஸ் பண்றதை விட குருவினுடைய இந்த சஞ்சாரத்தின் அடிப்படையில ஒரு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பொறுமையா ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப நுணுக்கமா அத்தனையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அழகா எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த பலன்கள் எல்லாம் மக்களுக்கு முழுசா கொண்டு போய் அவங்களுக்கு அடையணும் அப்படின்றத நம்மளும் இந்த நேரத்துல கடவுளை பிரார்த்திக்கிறோம். உங்க நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்த 6 மாதத்தினுடைய பலன்களை ரொம்ப அற்புதமா நம்ம மக்கள் அத்தனை பேருக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் வாயிலா கொண்டு சேர்க்கணும்னு நினைச்ச இந்த நிறுவனத்தாருக்கும் அண்ட் இந்த நிகழ்ச்சியை படப்பிடிப்பு செஞ்ச தம்பிங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.